ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த காலகட்டத்தில் காற்று ரொம்ப மாசுபடுறதுனா காரணமாக நுரையீரல் பிரச்சனை வருதுல்ல, அதுக்கு உதவக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினச்சாலும் சரிதான், நுரையீரலை சிறப்பாக செயல்பட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பழங்காலத்திலேருந்தே பல மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டு வருது. இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. அதோட தவறான உணவு பழக்க முறை, வாழ்க்கை முறை காரணங்களால் கூட நுரையீரலில் கடும் பாதிப்பு ஏற்படுது. நுரையீரலை ஆரோக்கியமாக பராமரிக்க உடற்பயிற்சி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் சரியான உணவு முறையை பின்பற்றி கொஞ்சம் மூலிகைகளை எடுத்துக்கிறதன் மூலமாக அந்த நுரையீரலை சுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். அப்படிப்பட்ட மூலிகைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆடாதொடை. ஆடாதொடையை கண்டா பாடாத நாவும் பாடுமே அப்படிங்கிற மருத்துவ பழமொழி இருக்குது. ஆடாதொடை அப்படிங்கிறது ஒரு சிறந்த மூலிகைன்னு தான் சொல்லணுங்க. சளி, இருமல் இதெல்லாம் சரியாக்கி நுரையீரல் இருக்குல்ல, அதோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ஆடாதொடை தான் ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி இது மாதிரியான சுவாச பிரச்சனைகளை குணப்படுத்துறதுல கூட ஆடாதொடை தான் சிறந்தது. இந்த ஆடாதொடை இலைகள் இருக்குல்ல, அதோடையே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கசாயமாக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான நுரையீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதிமதுரம். இது சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த ஆயுர்வேத மெடிசின் அப்படின்னு தான் சொல்லணும். சுவாச பாதையில் இருக்குள்ள அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு அதிமதுரம் உதவுது. தொண்டை வறட்சி, இருமல், தொண்டை புண், மூச்சுக்குழாய் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கூட அதிமதுரம் தான் பெஸ்ட் மெடிசினாக இருக்குது. இந்த அதிமதுரம் இருக்குல்ல, இதை கசாயமாகவோ டீயாகவோ போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 சிட்டிகை அதிமதுர பொடியை தேனில் குழச்சி சாப்பிட்டோன்னா கூட அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். சளி, இருமல் இதனால் நுரையீரலில் ஏற்படுள்ள அந்த சுவாசப்பாதை பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்கிறதுக்கு அதிமதுரம் தான் உங்களுக்கு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். மஞ்சள். மஞ்சள் ஒரு சிறந்த ஆன்டிவைரல், ஆன்டிபயாட்டிக், பூஞ்சை எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள்லாம் நிறைஞ்சது. இது நுரையீரல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சள் இருக்குல்ல, இது சுவாச பாதையில் இருக்கக்கூடிய வீக்கம், ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி இது மாதிரியான சுவாச கோளாறுகளை போக்குறதுக்கு உதவுது. மஞ்சளை துளசி, மிளகு சேர்த்து கசாயமாக குடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பாலில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பனங்கற்கண்டெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சிங்கன்னா நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு இது பெஸ்ட்டான மெடிசனாக அமையும். கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி. திப்பிலியில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் கலவைகள் இருக்குல்ல, இது சளியை வெளியேற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், ஆஸ்துமா இது மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கு திப்பிலியில் ரசம் வச்சு சாப்பாட்டோட கலந்து சாப்பிடலாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி பொடி இருக்குல்ல, இதை தேனில் குழச்சி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கசாயமாக வச்சு கூட நீங்கள் குடிச்சிடலாம். இப்படி நீங்கள் கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலியை உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றப்ப நுரையீரல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். துளசி. துளசியில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இது மூக்கடைப்பை சரி செஞ்சு சளியை வெளியேற்றுறதோடு மட்டும் இல்லாமல் நுரையீரல் இருக்குள்ள அந்த நச்சுக்களையும் வெளியேற்றி சுவாசத்தை மேம்படுத்த உதவுது. இஞ்சி. சுவாச பாதையில் இருக்குல்ல, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் சுவாச தொற்றுகள் ஏற்படுறதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு சிறந்த மெடிசின் அப்படின்னு தான் சொல்லணும். இஞ்சியை தட்டி போட்டு கசாயம் செஞ்சு கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி ரசம் வச்சு கூட சாப்பாட்டோட கலந்து சாப்பிட்றப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். திரிபலா சூரணம். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மருந்து அப்படின்னு தான் சொல்லணும். நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த திரிபலா பொடி இருக்குல்ல, அதை வெந்நீரில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா
நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதை நீங்களே உணர முடியும். லவங்கப்பட்டையில் இருக்குல்ல, அந்த மருத்துவ குணங்கள்னா நுரையீரல்ல சேருள்ள அந்த நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததா இருக்குது. 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 குட்டி பீஸ் லவங்க துண்டுகளை போட்டு அந்த தண்ணி பாதியாக வத்துற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டிங்கன்னா நுரையீரல்ல தங்கியிருக்கும்ல அந்த அழுக்குகள் எல்லாமே வெளியேறிடும். மிளகு, சூடான பாலில் மிளகை தட்டி போட்டு பனங்கற்கண்டு சேர்த்து கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கைப்பிடி அளவு சூடான சாதத்தில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு 1 சிட்டிகை உப்பும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும், நுரையீரலுக்கும் பலம் தரும். மிளகு கஷாயம் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிளகை உங்கள் உணவில் பயன்படுத்திட்டு வர்றப்ப அது நுரையீரலில் படிந்திருக்க அழுக்குகளை வெளியேற்றி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இப்போ நான் சொன்ன 9 மூலிகைகளில் நிறைய மூலிகைகள் நம்மளோட சமையலறையிலேயே எளிமையாக கிடச்சிரும். துளசி இது மாதிரியான மூலிகை நம்மளோட தோட்டத்தில் கிடச்சிரும். சில மூலிகைகள் மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் எந்த மூலிகை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை பயன்படுத்தினீங்கனாலே போதும். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம்.